நம்ம எல்லாருக்குமே ட்ரீம் அண்ட் கோல் இது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே அதை அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா கொஸ்டின் மார்க் தான். பட் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி கோல் அண்ட் ட்ரீம்லாம் வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான மைண்ட் செட்டை பில்ட் பண்ணி இன்றைக்கி அந்த இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோவில் உங்களோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது, எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை சொல்கிறேன். பிஃபோர் தேட், திஸ் இஸ் ஜோன்ஸ். வெல்கம் டு இன்டராக்டிவ் ஃபேக்ட்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட், ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஏன் அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் எதையுமே ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டீங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி கிடைக்கும். அந்த எபிலிட்டி தான் உங்களை சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். செகண்ட், லேர்ன் ஃப்ரம் கிரிட்டிசிசம். ஏன் லேர்ன் ஃப்ரம் கிரிட்டிசிசம் சொல்கிறேன் அப்படின்னா, கிரிட்டிசிசம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே இப்போ வர கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் கிரிட்டிசிசமை அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அதை கிரிட்டிசிசமாக பார்க்காம ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதிலிருந்து நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ரீப்ளேஸ் ஐ கான்ட் வித் ஐ கேன் லேர்ன். எப்போவுமே இது எனக்கு தெரியாது, இது எனக்கு முடியாது அப்படிங்கிறத சொல்லாமல் இது எனக்கு தெரியாது தான், ஆனால் என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நானே என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு நான் போகும்போது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு போகலை. பிகாஸ் ஆஃப் ஓகே நமக்கு தெரியலை அப்படின்னாலும் நம்ம அங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். தென் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி டாப் லெவலில் இருக்கிற எல்லா பீப்புளுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ், நாட் ஜஸ்ட் ரிசல்ட். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை டெய்லி ரெகுலராக பண்ணுறீங்க, அதோட ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்து ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணால் இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டுக்காக மட்டுமே ஓடாமல் அந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்ரஸை லவ் பண்ணுங்கள். லேர்ன் வித் ஃபெயிலியர். பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். அதிலிருந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் க்ரோத் மைண்ட் செட் பீப்புள். பிகாஸ் ஆஃப் நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ நீங்கள் அவங்கள மாதிரி தான் மாறுவீங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ எதுக்காக நமக்கு எஜுகேஷன்லாம் பெரிய பெரிய காலேஜஸில் போய் சேருங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் நமக்கு வரும். அதே மாதிரி க்ரோத்தை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதே மைண்ட் செட்டில் வேறு யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட நீங்கள் பழகுங்க, பேசுங்க. தென் யூ வில் லேர்ன் லாட். அண்ட் ஃபைனலாக அடாப்ட் டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது எனக்கு முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஏன் இது பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையுமே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் நல்லபடியாக பில்ட் பண்ணிட்டாலே நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ட்ரீம் ஜாப், உங்களோட கோல் எல்லாமே அச்சீவ் பண்ண கண்டிப்பாக முடியும். அண்ட் ஃபைனலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, யுவர் மைண்ட் செட் டிட்டர்மைன்ஸ் சக்ஸஸ். லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் அண்ட் கீப் க்ரோவிங்.